பயணத்தை ஆரம்பிக்கும் அமித்ஷா. பனையூர் ஆட போகுது, நேரடியாக வர முடிவு. விஜயுடன் சந்திப்பு. நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவின் மூத்த தலைவர் அமித்ஷா விரைவில் தமிழகம் வரவுள்ளார். அவரது வருகை வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சிகளின் தேர்தல் பணிகளுக்கு இடையே முக்கியத்துவம் பெறுகிறது. இவரின் இந்த பயணம் மாநிலத்தில் அரசியல் கட்சிகள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் முக்கியத்துவம் பெறுகிறது. பாஜகவின் கூட்டணி கட்சியான அதிமுகவுடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்துவதும் அவர்களின் ஒத்துழைப்பை மறு ஆய்வு செய்வதும் ஷாவின் முக்கிய நோக்கமாகும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக உட்கட்சி மோதல்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும் வருத்தங்கள், எத்தனை இடங்கள் ஒதுக்குவது என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை அமித்ஷா இதில் பேச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் கூட்டணி உறவை மேலும் வலுப்படுத்த அவர் திட்டமிட்டுள்ளார். அதேபோல் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரதிநிதிகளையும் அமித்ஷா சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணி தமிழகத்தில் பாஜகவின் நிலையை வலுப்படுத்தும் என பாஜக தலைமை நம்புகிறது. ஏனெனில் தமிழக அரசியலில் தேர்தல் கூட்டணிகள் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன. விஜய் அல்லது அவரது முக்கிய பிரதிநிதிகளுடனான அமித்ஷாவின் சந்திப்பு சாத்தியமான ஒப்பந்தங்கள், இடப்பங்கீடு மற்றும் கொள்கை ஒருமைப்பாடு குறித்து கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்று அவர் விஜயை சந்திப்பார் அல்லது விஜயின் பிரதிநிதியாக வழக்கறிஞர் ஒருவரை சந்திப்பார் என்று கூறப்படுகிறது. இது அனைத்து தரப்பினருக்கும் நன்மை பயக்கும் வகையில் அமையலாம். மேலும் விஜயின் நெருங்கிய பிரதிநிதி ஒருவர் அமித்ஷாவை சந்தித்து பாஜகவின் திட்டங்களை முதலில் அறிந்து கொள்ள வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையின் முன்னேற்றத்தை பொறுத்து விஜய் நேரடியாக அமித்ஷாவை சந்திக்கவும் வாய்ப்புள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்கான பல வாய்ப்புகளை நிராகரித்து உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் தனது தனிப்பட்ட அரசியல் பாதையை வகுக்க அவர் உறுதியாக இருக்கிறார். இதனால் பாஜக தலைவர்களை சந்திக்க அவர் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. அரசியல் வியூக வகுப்பாளர்களும் சில நலம் விரும்பிகளும் அமித்ஷாவுடன் விஜயை சந்திக்க வைக்க முயற்சிகள் மேற்கொண்டனர். இதன் மூலம் தமிழ்நாட்டில் தாவேக வளரும், பாஜக வளரும், அதேபோல் விஜயும் ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. அதனால் அமித்ஷாவை விஜய் சந்திக்க வேண்டும் என்று அவரிடம் சிலர் பேசியுள்ளனர். இருப்பினும் இத்தகைய மறைமுக பேச்சுவார்த்தைகள் அல்லது அரசியல் கூட்டணிகளில் தனக்கு தற்போது ஆர்வம் இல்லை என்று விஜய் தொடர்ந்து மறுத்து வருகிறார். இந்த யோசனை மீண்டும் எழுந்தபோது நடிகர் விஜய் ஒரு உறுதியான கருத்தை தெரிவித்ததாக உள் வட்டாரங்கள் கூறுகின்றன. அமித்ஷாவுடன் சந்திப்பு தேவையில்லை, இப்போதைக்கு அவரை சந்திக்க விரும்பவில்லை என்று அவர் சூசகமாக பதிலளித்ததாகவும், இந்த விஷயத்தை இதற்கு மேல் எடுக்க வேண்டாம் என்று அவர் தனது குழுவிடமும் சில லாபியிஸ்டுகளிடமும் கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே விஜய்க்கு எதிராக கரூர் வழக்கு சிபிஐ கட்டுப்பாட்டில் உள்ளது. சிபிஐக்கு உத்தரவிடும் அதிகாரம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கே உள்ளது. அதேபோல் விஜய்க்கு எதிராக வருமான வரித்துறை வழக்கும் உள்ளது. இதனால் விஜய்க்கு கடும் நெருக்கடி ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.